டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைமா கொத்து கறி புட்டு தாங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இது மாதிரி கைமா பண்ணி போன்லெஸ்ஸு இப்போ எலும்பு இல்லாமல் வெறும் கறி மட்டும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுப்பாங்க கைமாவா. இதை வச்சு தாங்க கைமா புட்டு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு ஒரு 10 பல் வெட்டி வச்சுருக்குங்க. ஒரு 10 முந்திரி, ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஒரு 3 முட்டை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கறி மசாலா தூள் கொஞ்சம், அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க செய்யுது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெய்யில் தாங்க பண்ண போகிறோம். இப்போ சும்மா அந்த கைமா வதக்க கொஞ்சமாக அந்த வெங்காயமும் கைமா வேகிறதுக்கும் நெய் விட்டுக்கலாங்க. சூடான உடனே அரிஞ்சு வச்சுருந்தேன் இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க. சும்மா நம்ம அப்படி வதக்கிட்டு அந்த கைமாவை கூட போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சமாக தட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. நான் எடுத்துருக்குது 250 கிராம் கறி சிக்கன் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையானதான் 100 கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக பூண்டு போட்டிருக்கேன் பொடிசாக அரிஞ்சு. இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே வதக்கிட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது கூட கறியை போட்டு நம்ம வதக்கிடலாங்க. வதக்கினா போதுங்க. நம்ம இதை கறியை இதில் போட்டுடலாம். இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. அதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதுக்கு நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் கம்மியாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. அதான் கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக கறி மசாலா தூள் போடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான காரம்லாம் மிளகா தான் மெயினாக. மிளகாத்தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுருவோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மிளகாத்தூள், கறி மசாலா தூள்லாம் வதக்கியாச்சுங்க. சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். நம்ம சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். சும்மா கொஞ்சம் தண்ணி விட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு போதும். இதை மூடி வச்சுருவோம். வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைக்க போகிறோங்க. இந்த கைமா கொத்து கறி புட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சிம்பிளாக செய்கிறது தான். மட்டன்லேயும் செய்யலாம், நம்ம இறாவுலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி சிக்கனில் செய்கிறேங்க. அவ்வளோதான். இது வேகட்டுங்க, பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி வந்துடணுங்க. தண்ணியே இல்லாமல் இருக்கணும். இதை ஆற வச்சிடலாங்க. எல்லாம் ஆறுறோடனே அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இதை அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு அந்த புட்டு செய்வாங்க. நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்து தாங்க பண்ண போகிறோம். கைமான்றது இது மாதிரி கொத்தி சின்ன சின்னதாக பண்ணி கொடுக்குறது தான் கைமா கொத்துக்கறி. வேணும்னா நீங்கள் பெரிய பெரிய பீஸ் கறி கூட போட்டு செஞ்சுட்டு சின்ன சின்னதாக பொடிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் எப்படி வேணால் பண்ணலாங்க. இதுக்கு தேவையானது இங்கே பாருங்கள், 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அது ஆறுனாங்க. 3 முட்டை, முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கெல்லாம் வச்சுருக்கேன் தாளிக்க. இது ஆறின உடனே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதுலேயே கறி நமக்கு வெந்திருக்கோங்க. இந்த கைமா பாருங்கள், இதுலேயே வந்துட்டுருக்கோம். நல்லா கறி சாஃப்டாக வந்துச்சு. ஆறின உடனே அதை நான் சொன்ன பாருங்கள், அந்த காலத்தில் அம்மியில் வச்சு இடித்து எடுத்துப்பாங்க. இதை கொஞ்சம் ரசிக்கி. இப்போ எல்லோரும் அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் நம்ம மிக்சியில் போட்டு சும்மா பல்ஸ் மோடில் நான் ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேங்க. ரொம்பலாம் மசியவும் கூடாது. ஏற்கனவே கைமா கறி தான் இது. கொஞ்சமாக இந்த பக்கம் அந்த பக்கம் பல்ஸ் மோடில் நம்ம போட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் அரைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி நைஸாக அரைக்காமல் ஒன்று மாதிரிமாக நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகி இது மாதிரி அரைஞ்சி வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சு நெய் போட்டு எப்படி தாளித்து பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம நெய் தாங்க போட போகிறோம். எண்ணெய்லாம் இல்லை, நெய் ஊற்றி தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் நெய் போட்டாச்சு. இப்போ இதுலேயே நம்ம வச்சுருந்த அந்த முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய் காய்ச்ச உடனே வேறு ஒரு கைப்பிடி முந்திரி வச்சுருக்கேன், போட்டு வறுத்து எடுத்துடணும். முந்திரி வறுந்துடுச்சிங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்த நெய்யிலேயே. இப்போ இதுலேயே நம்ம இந்த தாளிப்புக்கு தேவையானது பாருங்கள், பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டுடலாங்க இந்த நெய்யிலேயே. தேவையான கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். இந்த கைமா கொத்துக்கறியை இதில் போட்டுடுறாங்க.
அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி 3 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ கறிக்கு சிக்கனுக்கு 3 முட்டைங்க. நீங்கள் அதிகமாக 1/2 கிலோ செய்யணுன்னா இது எல்லாமே அதிகமாக்கிக்கங்க. வெங்காயம் முட்டைலாம் 1/4 கிலோ கறி தான் பாருங்கள். அவ்வளோதான். இதில் இப்போ இந்த முட்டையை ஊற்றிடலாம். சூப்பராக அந்த முட்டை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நம்ம முட்டை உடச்சி ஊற்றி பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். உதிரி உதிரியாக புட்டு மாதிரி எல்லாம் முட்டையே தெரியல பாருங்கள். அந்த சிக்கன் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கைமா கொத்துக்கறி புட்டு. இது கூட இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரியை போட்டுற வேண்டியதுதான். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. நம்ம கொத்தமல்லி போட்டுலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான கைமா கொத்துக்கறி புட்டு ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி பரிமாறலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம புட்டு. நீங்கள் இதை நல்ல ஒரு பருப்பு ரசமோ மிளகாய்க்கிளி போட்ட சாம்பாரோ இல்லை வேறு எது கூடனாலும் சூப்பராக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக இல்லை அப்படியே நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம போட்டிருக்க அந்த பட்டை லவங்கெல்லாம் வாசனை சூப்பராக இருக்கும் இதுக்கு. அதை முந்திரியோடு சாப்பிடும்போது சிக்கனை வச்சு சூப்பராக ஒரு கைமா கொத்துக்கறி புட்டு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.